சர்வலோகத்திற்கும் அதிபதியாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வானாதி வானங்களில் வீற்றிருந்தாலும் தம்மை கருத்தாய் தேடுகிற ஏழை உள்ளத்திலும் வந்து வாசம் பண்ணுகிற எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு, முது வல்லமை மிகுந்த நாமத்துக்கு, முது மகிமை பொருந்திய நாமத்துக்கு, உம்முடைய பிள்ளைகள் மடியாருமாக நாங்கள் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, கடந்த இரவு எங்கள் படுக்கை இனிதாக்கி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து சரியான நேரத்தில் காலையில் எங்களை எழுப்பி நல்லாயத்தத்தோடு இந்த ஜெப வேளைக்கு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு அருள் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி நிறைந்த தோத்திரம். கடந்த இரவு படுக்கைக்கு போன எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் மரித்து போனார்கள். அப்படி இருக்க கர்த்தர் எங்கள் மீது அன்பு கொண்டு எங்கள் ஜீவனை நீர் கூட்டி கொடுத்து புதிய நாளை காணும்படி கிருபை தந்தமைக்காக உமக்கு மீண்டும் மீண்டும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கரத்திலிருந்து நன்றியோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். உமக்கு பயந்த வாழ்க்கை, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு நன்றி உள்ள வாழ்க்கை, உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் உம்முடைய ஜீவ வசனங்களை கொண்டும் எங்களுக்கு உதவி செய்தருளும். பொல்லாங்கனாகிய சத்துரு எங்களை நெருங்கும் போது அவனுக்கு எதிராக நீர் கொடி உயர்த்தி ஆண்டவரே, ஆவியாய் எங்களுக்குள் வீற்றிருந்தது எங்களை சுற்றிலும் வேலியிட்டு காத்து ஆண்டவரே, உமக்கு மகிமையாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை மகிமைப்படுத்த ஒன்றை தவிர வேறு எங்களுக்கு லட்சியமும் இல்லை, வேலையும் இல்லை. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது நீர் எங்கள் காரியங்களை கவனித்துக் கொள்ளுவீர். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த ஜெப வேளைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர தடைப்பட்டிருக்கிறவர்களை விரைவாய் அழைத்து வாரும். உம்முடைய நாமம் வல்லமையாக விளங்க அருள் புரியும். எங்கள் நாவை கட்டவிழ்த்து விடும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளின் கனியாகிய துதியின் பலியை ஏற்றுக்கொண்டு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இந்த காலைவெளியிலே அவரை துதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: வறண்ட நிலத்திலே என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம அறுசுவை உணவு உண்டது போல எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருப்போமோ அது போல ஆண்டவர் மேலே தாகத்தோடு, எப்போ வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல, வறட்சியான இடத்துல, வனாந்தரத்தில் நம்ம எதையாவது குடிப்போம், எதையாவது சாப்பிடுவோம் தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட இடத்துல கூட நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறேன். அதுதான் என் நோக்கம்ன்ற. அல்லேலூயா. இந்த காலைவெளியிலே நம்ம இத்தனை நாட்கள் நம்மை கிருபையாக நடத்தி வந்த ஆண்டவரை துதித்து நம்மை கண்மணி போல காத்து நமக்காக மரித்து எழுந்தும் இருக்கிற கிறிஸ்துவை, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவை இந்த காலைவெளியிலே துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அந்த தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையில் நீங்கள் துதிக்கும் பொழுது நீ நம்புகிறது அவராலே வரும். கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். உற்சாக பலி செலுத்தும். நீர் எனக்கு துணையாயிருக்கிறீர். உமது செட்டைகளின் நிழலில் ஆண்டவரே நான் களி கூறுவேன் என்று சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, மற்றும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். கைத்தட்டி பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடு போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பதுவோ திருப்தி
அடைகிறேன். கைதட்டி அறுசுவை உணவு திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மகிழ்ச்சியோடு மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலான ஜீவனை பார்க்கிறது கிருபை நல்லது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. கரங்களை தட்டி உதடுகள் துதிக்கட்டும். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் நீங்க சொல்லுங்க. உதடுகள் துதிக்கட்டும். என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆமென் போற்றி புகழ்கிறேன். இப்படியே நான் உம்மை பார்க்க ஆசையா. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். அதிகாலையில் தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். கரங்களை தட்டி மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை வல்லமை காண்கிறேன். ஆமென். வல்லமை காண்கிறேன். நீங்க துதிக்கும் போது ஆனந்த களிப்புள்ள அவருடைய வல்லமையால் நிரப்புவா, மகிமையால் நிரப்புவா, பிரசன்னத்தால் நிரப்புவா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அல்லேலூயா போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையாணி, உன் நிழலில் களி கூறுவேன். சொல்லுவோமா? நீதானே என் துணையானீர், உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் மேன் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுங்க. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். கை தட்டி வாய்த்தரும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் எழுந்து சொல்லுமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளாவே போற்றி கரங்களை புகழ்கிறேன். உற்சாகமா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நன்றி ஆண்டவரே. போற்றி ஓ, thank you. புகழ்கிறேன். நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக இந்த காலை வேளையில் அவருடைய மகிமையான பிரசன்னம் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறபடியால் நமக்கு நன்றி. மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய வல்லமையை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறபடியால் நன்றி. ஓ மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, மகத்துவமுள்ளவர் தேவனே, ஓ ராஜாவோவெனில் எங்களுக்குள் வாசமா இருக்கிறீர், உமக்கு நன்றி. தகப்பனே, உம்மை தேடுகிற யாவரும் கெம்பீரித்து மகிழ்வார் எழுதியிருக்கிறபடி கெம்பீரித்து மகிழும்படி உம்முடைய வல்லமை இந்த காலவெளியில விளங்க பண்ணுவீராக. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்
கொண்டிருக்கிறபடியா உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறபடியா, உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடியா, ஓ உம்முடைய சட்டை நிலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி உம்முடைய ஆளுகையின் கீழ் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையால் நிரப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை மூடுவதற்காக நன்றி. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மூடுவதற்காக நன்றி. இந்த காலைவெளியிலே ஜீவனை பார்க்கில் உம்முடைய கிருபை நல்லது. உம்முடைய கிருபையினால் எங்களை மூடும்படி எங்களை இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தபடியால் நன்றி. அதிகாலையில் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கும்படி, அதிகாலையில் வந்து காயத்தமாய் காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறபடியா உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஐயா. இவள் பிராணனை வாங்க தேடுகிற ஓ எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளும் ஆண்டவரே அழிக்கப்படுவதாக. ஓ யெகோவா நிசி, சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது இவளுக்காக கொடியேற்றுவீராக, கொடியேற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய பட்டயம் அவளை விளங்க பண்ணட்டும் ஆண்டவரே. சத்துருவை ஆண்டவரே மடங்கடிக்கட்டும், அவர்கள் முனையற்று போவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், மனுஷீக ஆவிகள், எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முனையற்று போவதாக. ஓ தகப்பனே, பொய் பேசுகிறவர்களின் நாவும் அடைக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ இந்த காலை வேளையிலே துதிக்கிற ஒவ்வொருவருக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்தும்படி கர்த்தர் பலமாய் கிரியை செய்வீராக. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஓ ராபா ஷாதா ராபா லாரா கதா ராபா ரிபா தாரா. சோத்திரம் பண்ணி துதிக்கலாம் வாயை திறந்து, சோத்திரம் பண்ணி துதிக்க வாயை திறந்து சோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடியேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடியேற்றி கொண்டிருக்கிறார். நீங்க துதிக்கும் போதே உங்கள் கொடி ஏறுகிறது, உங்களுக்கு வெற்றி கொடி பறக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயக்கொடி ஜெயக்கொடி உங்களுக்காக கொடியேற்றுவா. ஹல்லேலூயா, நன்றி. ஓ ரபா ஷந்தா ரபா லரகா தரபா டைரா துரபா லரகா தரபா நிமா கதரபா. சோ நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஜபத்திற்கு பதில் வருகிறது, ஜபத்திற்கு பதில் வருகிறது. கர்த்தரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன் கலங்குகிறார்? ஏன் திகைத்து போய் நிற்கிறார்? உன் முகத்திற்கு ரட்சிப்புமா இருக்கிறவரை நீ இன்னும் துதி, இன்னும் துதி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏங்கி புலம்புகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏங்கி புலம்புகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ புலம்புகிறாய்? கர்த்தரை நம்பும், கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார்
காத்திடுவார், காத்து நடத்திடுவார். உன்னை காத்திடுவார், காத்திடுவார், உயர்த்திடுவார், உன்னை காத்து நடத்துவார், காத்து நடத்திடுவார். உன்னை காத்து நடத்திடுவார். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். தெரிந்து கொண்டாரே தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், அவருடைய பிள்ளை நீதான், சிநேகிதனும் அவருடைய சிநேகிதன் நீதான். நீதான். அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிட மாட்டார். நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய பிரசன்னம் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதா, கண்ணீரோடு நிற்கிறவர்களை பலப்படுத்துவதா, கலங்கின இருதயத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவதா. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஓ பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஓ தகப்பனை கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கலங்கி போய் நிற்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த காலை வெளியில ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றும், நம்முடைய அக்கினியை ஊற்றும். ஓ தகப்பனை நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தினால் ஆளுகை செய்யட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன ஆண்டவர், இளைப்பாறுதலின் ஆண்டவர், இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிற ஆண்டவர். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவ சமாதானம் ஆட்கொள்வதாக. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? இரவெல்லாம் உங்களுக்கு தூக்கம் இல்லாம கலக்கத்தினால பயத்தினால இது என்னமாய் முடியுமோ என்று தூக்கத்தில் புலம்புகிறீர்கள். கதறி அழுகிறதை கர்த்தர் காண்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவன். உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது, உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி, நன்றி. ஓ மரண பயத்தை விட்டு இப்பொழுது உன்னை விளக்குகிறார். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட கொடுத்தது போல ஆண்டவர் உனக்கு தீர்க்காயுசை தருவார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவ். நன்றி ஆவியானவரே. மரண பயம் விலகுவதா, மரண பயம் விலகுவதா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஓ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து யாவரையும் விடுவிக்கும்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்த ஆண்டவர், எங்களுக்காக மரித்த ஆண்டவர். ஆண்டவரே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போலவே இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே, எங்களைப் போலவே இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே. அப்பா உமக்கு நன்றி. மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுவிப்பீராக. மனுஷனுக்கு ஆண்டவரே, மனுஷனை குறித்து பயந்து அதிகாரத்தை குறித்து பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிப்பீராக. பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற எல்லா விதமான பயமும் இந்த காலை வேளையிலே விலகுவதாக. அற்புதங்களை செய்ய ஆண்டவர், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எழுந்தருளுவீராக. ஆவியானவரே அசைவாடும் உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். கிருபையுள்ள வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நிறைவான பலன் உண்டு. நிறைவான பலன். அல்லேலூயா. குறைந்த பலன்லாம் கிடையாது, நிறைவான பலனை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கும்போது 3 மணிக்கு நான் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவியானவர் எனக்கு திட்டமாக சொன்னார், நிச்சயமாக இந்த உபவாச காலம் முடியறதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்புவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை நம்ம கடைசி நாளில் கேட்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 40 நாள் முடியும் போது அநேக சாட்சிகளை தேவன் எழுப்புவார். நிச்சயமாக தேவன் மகிமையான மாற்றத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், நம் உடன்படிக்கையினுடைய நோக்கமே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆபிரகாம் அழைச்சனுடைய நோக்கம் என்ன? அந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? அவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை, நோக்கம் அதுதான். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். 2வது, அழைத்தவருக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஆமென். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு, யோவானில் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல், யார் அவருடைய பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்படி அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் தான் யாரு? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். இதை இப்படி படித்தா விசுவாசம் வைக்காதவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ இயேசு என்ற நாமத்தின் மேலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் மட்டுமே அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய நம்ம விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அவிசுவாசிகள் அங்கே எங்கே பங்கு அடைவது கிடையாது. யார் நரகத்துக்கு போவான்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான்னு பட்டியல் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் பங்கடையுள்ள பட்டியலில் அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள் எங்கே போவாங்க? நரகத்திற்கு. நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் என்பது ஒரு ஸ்பிரிட், ஆவி. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த உலகத்திலே எல்லா பாவமான பாரமான அனைத்தையும் தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். ஒவ்வொரு ஆண்டவரே உடைய விசுவாசத்தின் ஆவினால் என்னை நிரப்பும் என்று கேளு. விசுவாசத்தை அவர் தான் துவக்க முடியும், அவர் தான் என்ன செய்ய முடியும். இந்த விசுவாச வாழ்க்கையை உங்களுக்குள் துவங்கினவர் அந்நாள் பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து நாம் ஓட வேண்டும். விசுவாசிக்கணும், அப்போ தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், அவர் நம்முடைய ஆண்டவரை சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறாரே. அல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தாதான் நீதிமான் எதனால பிழைப்பான்? விசுவாசத்தினால தான். நமக்கு பிழைப்பு விசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் தான், அவரை பிரியப்படுத்தினாதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நாம் அவிசுவாசிகளாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில காரியங்களை நான் உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து, அப்போ தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர் உடன்படிக்கையில் நமக்கு பண்ண வாக்கு தத்தங்கள் அப்போ தான் நிறைவேறும்.
அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆம், ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செய்தார்? விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் தான் போகிற இடம் இன்னதென்னு தெரியாமல் இருந்த பொழுதும் அவர் அழைத்த பொழுது அவர் புறப்பட்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானாக இருந்தால் அப்படி போயிருக்க முடியுமா? ஆபிரகாமை போல இங்கே போக சொன்னால் ஆண்டவர் இந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம அதுக்கு தேவையான பணம் வேணும், அதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் அங்கே எங்கே போய் ஸ்டே பண்ணுறது, எல்லாம் ஆயத்தமாகி தான் நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்கு போவோம். ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போயிடுவோமா? இல்லை. ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். இந்த கீழ்ப்படிதல் தான் விசுவாசம். அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படி தான் விசுவாசம். பவுலுடைய கப்பல் பயணத்தில் இத்தாலி பட்டணத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல கிரேத்தா தீவுலேருந்து நம்ம புறப்பட வேண்டாம், ஏன்னா நமக்கு ஒரு பெரிய சேதம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த கப்பலில் 276 பேர் இருக்கிறாங்க. 100க்கு அதிபதி அதை லீட் பண்ணி கொண்டு போகிறான். அந்த 100க்கு அதிபதி அந்த கப்பல் பயணத்தில் அந்த பவுலுடைய வார்த்தைகள் என்ன செய்யலை? நம்பலை. யாருடைய வார்த்தையை நம்பினானா? அந்த மாலுமியுடைய வார்த்தைகளையும் அந்த கப்பல் எஜமான் இருக்கான் பாருங்க, அவனுடைய வார்த்தைகளையும் நம்பினான். ஆனால் பவுல் சொன்ன மாதிரி பயங்கரமான சேதம் உண்டாச்சு. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அற்று போயிற்று. இனி நம்ம பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார், ஒன்றுமித்தம் இந்த பயணத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். அல்லேலூயா, ஒன்றுமித்தம். அந்த விசுவாச வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 27:11 முதல்ல படிங்க. 27:11 படிங்க. அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, யாரை நம்பினானா? இன்னைக்கு நிறைய பேர் மாம்ச மாம்சத்தில் தான் பார்த்து அதை நம்புகிறாங்க. மனுஷ பலத்தை நம்புகிறாங்க, அதிகாரத்தை நம்புகிறாங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புறதில்லை. இப்போ இது மனிதனுடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். ஆமாம். ஆனாலும் கிரேத்தா தீவை விட்டு புறப்பட்டாங்க. நடந்தது என்ன பாருங்க, 20ஆம் வசனம் படிக்கலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போய் இனி தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் நடக்கிறது என்ன? 21ஆம் வசனம் படிக்கலாம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டிய. நீ சொல்ல கேட்டிருந்தா அந்த கிரேத்தா தீவிலே நம்ம என்ன செய்திருக்கலாம்? இருந்திருக்கலாம். இவ்வளவு சேதம் என்ன செய்திருக்கிறாரு? வராமல் இருந்திருக்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய அவிசுவாசம் சில வேளைகளை நமக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணும். அவிசுவாசம், கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தை புயபலமாக்கி ஓடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எரேமியா 17 படிக்கிறோம். நம்முடைய மாம்சத்தையும் புயபலத்தையும் நம்பி, மாம்ச வலிமையை நம்பி நாம் ஓடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நம்பி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்பி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அவிசுவாசத்தில் ஓடுனா, மாம்சத்தில் செயல்பட்டால் நாம் பலவிதமான சேதத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். இங்கே அவர் சொல்றார், பரவாயில்ல, ஆகிலும் திடமானதாக இருங்கள் என்று சொல்லி 21ஆம் வசனம் படிக்கலாம். 22. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த பவுலுடைய பயணத்தில் நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். அதனால உனக்கு எந்த சேதம் வராது. ஒன் நிமித்தம் இந்த பயணத்தில் இருக்கிற யாருக்கும் சேதம் வராது. ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அழைக்கப்பட்ட உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் யாருக்கும் சேதம் வராது. உங்கள் குடும்பத்தை தேவன் இந்த பயணத்தில் இந்த பாதுகாப்போடு அழைத்து செல்ல ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த பயணம் வீணாக போகாது. ஆமீன் சொல்லுங்க. இந்த பிரயாசம் வீணாக போகாது.
நீங்கள் பண்ணுற ஜெபம் வீணாக போகாது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஜெயமெடுத்து ஓட அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இந்த பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஆண்டவர் உங்கள் கூட பண்ணின உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் அதன்படியே நடக்கும், அதுக்கு மாற நடக்காது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இந்த போராட்டங்களை தேவன் ஜெயித்து வர மேலே எழும்ப அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சொன்னபடி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட அதே போல் அவர்கள் அந்த சூழ்நிலையை கடந்து வந்தார்கள். ஆமென். அதனால் நமக்கு தேவையானது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானது விசுவாசம். விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோன்னு அழைச்சது யார்? ஆண்டவர் இயேசு சொல்றார், அக்கறைக்கு போவோன்னு சொன்னது கூப்பிட்டு சீசர்களை படகுல ஏற்றுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த படகுல ஒரு பெரிய சேதம் உண்டா, பெரும் புயங்காற்று வந்துச்சு. ஆனால் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புயல் போராட்டங்கள் இன்றைக்கு அமரப்போகிறது. மிகுந்த போராட்டமாக இருந்தாலும் அமைதல் உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்கள் படகுல, உங்கள் பயணத்தில் அவர் உங்களோடு வருகிறார். இந்த உலகத்தின் முடிபறிந்த சகல நாட்களில் நான் அவன் கூட வருகிறார். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட வர்றார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட வருகிறார். அவிசுவாசம் என்ன செய்ய தெரியுமா? இந்த பயணம் ஒரு கப்பல் போன்றது தான். சின்ன ஹோல் வந்தாலும் உள்ள என்ன ஏறும்? தண்ணி ஏறிடும். நம்மளுடைய அவிசுவாசம் வந்துச்சுன்னா உள்ள தண்ணி ஏறிடும். உள்ள தண்ணி ஏறினா என்ன ஆகும்? மூழ்கி. நம்முடைய அவிசுவாசம் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மூழ்கடிக்கக்கூடியது. விசுவாசம் இல்லைங்கன்னா நீங்கள் உங்கள் பயணத்தில் எந்த ஒரு சேதம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். விசுவாசம் உங்களை கடல் மேல் நடக்க பண்ணும். ஆமென். விசுவாசம் கடல் மேலே என்ன செய்யுமா? நடக்க பண்ணும். அப்படிப்பட்ட வலிமை கொண்டது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் உடையவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தக்கூடியது, பரலோகத்தை அசைக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் பரலோகத்தை அசைக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்கள், இந்த பயணத்தில், கப்பல் பயணத்தில், அந்த படகுல ஆண்டவர் இயேசு கூட இருந்தார். ஏன் பயப்படுறீங்க? அற்ப விசுவாசிகளேன்னு கேட்குறேன். ஏன் பயப்படுறீங்க? நான் அவங்க கூட இருக்கலையே. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், நான் அவங்க கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன்? பக்கத்தில் கைப்பிடிச்சிக்கலாம், ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது வேவு பார்க்குறதுக்கு ஒரு 12 பேர் அனுப்புகிறார் மோசே. போய் பார்த்துட்டு வந்ததில் 10 பேர் என்ன சொல்கிறான்? நெகட்டிவ் ரிப்போர்ட்டு கொடுக்குறான். அதை கேட்ட உடனே இந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கரைந்து போனது. ராத்திரி முழுவதும் அழுகிறான், கண்ணீரோடு கதறான். என்ன புத்தகம் 14ஆம் அதிகாரம், அது 1ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்துட்டாரு. செங்கடல் ஆண்டவர் பிளந்துட்டார். பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கரத்தில் பலத்த கரத்தை வெளிப்படுத்தி, ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தி, அற்புத வல்லமையை வெளிப்படுத்தி, மகிமையான காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டார். அற்புதமான கிரியைகளை அங்கே நடப்பித்தார், ஆச்சரியமான கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் இதெல்லாம் அந்த ஜனங்கள் சீக்கிரமாக என்ன செய்யிட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்போ அந்த தேசத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவர்கள் பயங்கரமானவங்களாக இருக்கிறான், நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை ஜெயிக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்காக தேவ தூதர்களை ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை உங்களுக்காக அனுப்புவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போன மாளா நலமாக இருக்கும். நாங்க செத்து போனா நல்லா இருக்கு, ஏன் இந்த வேதனை அனுபவிக்கணும்? சில ஆட்கள் கேட்கலாம். சில ஆட்களுடைய கேள்வி அப்படி இருக்கு. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். இந்த கேள்வியெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது?
சரி, எனக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாக இருக்குது, டெஸ்ட்டாக இருக்குது, சோதனையாக இருக்குது. அப்படி செத்து போனால் நல்லா இருக்கு. செத்து போனால் முடிஞ்சிருமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ செத்து போனால் தேவனுடைய பிள்ளை கிடையாது. அது அசுத்தாவினுடைய வேலை, அசுத்தாவினுடைய செயல். அதற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவன் சொல்கிறான், நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்குமே அப்படி சொல்கிறான். அடுத்து வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தரை எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்க, எகிப்துக்கு திரும்பி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கென்று, அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, ஒரு தலைவரை ஏற்படுத்தினார்கள் இருக்கு. அடுத்த வசனம் படிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி, ஆண்டவர் ஒரு தலைவனை வச்சிருக்கிறார். அந்த தலைவன் வேண்டாம், மோசே வேண்டாம். அவர் பயங்கரமான அற்புதங்களை செய்தார், முகமுகமாய் பேசினார், தேவனுடைய விரலாக செயல்பட்டார், மகிமையான காரியங்களை தேவன் மோசே மூலமாக ஆண்டவர் செய்தார். இந்த தலைவன் வேண்டாம், எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் திரும்பி போகிறோன்றான். அவிசுவாசம் எப்படி செயல்படுது பாருங்க. அவிசுவாசம் இப்படி தான் உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகும். அவிசுவாசம் அப்படி தான் ஜெபிக்க விடாது. அவிசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவரை தேட விடாது. அவிசுவாசம் வேதத்தை படிக்க விடாது. அவிசுவாசம் உங்களை ஆராதிக்க விடாது. அவிசுவாசம் உங்களை எழுந்து செயல்பட விடாதபடி தடுத்து நிறுத்தும். முன்னோக்கி செல்ல விடாதபடி தடுத்து நிறுத்தும். முன்னோக்கி ஓடாதபடி தடுத்து நிறுத்தும். இப்போ இவர்கள் பின்னோக்கி பயணிக்க முயற்சி செய்கிறார். சிலர், நீங்கள் கூட சிலர் பின்னோக்கி போயிடலாம், வேண்டாம் இனி இதை தொடர வேண்டாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சென்று செங்கடலை பிளந்து உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. வழியை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தைரியமாக முன்னேறி போங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். செங்கடலில் போகாமல் வேறு வழியில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு போயிருக்க முடியும். ஆண்டவர் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருப்பார். கலப்பை எடுத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எடுத்த பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? பின்னாடி பார்க்கக்கூடாது. முன்னோக்கி பயணிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி மேலானவைகளை தேடி ஓட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால் நம்மை பின்மாற்றம் அடைய செய்கிற எந்த காரியத்திற்கு நம்ம என்ன செய்திடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென். அவிசுவாசத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. அவிசுவாசத்தில் வார்த்தைகளை கொட்டி அதனால் கண்ணீரோடையோ கவலையோடு இருக்கிறது தேவன் விரும்புவது கிடையாது. இது தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. தைரியமாக முன்னேறி செல்வார்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தைரியமாக முன்னேறி செல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவும் காலேப்பும் என்ன சொல்கிறாங்க? இப்போ தேவன் நம்மளை அழைச்சிட்டு வந்தார். தேவன் நம்மேல் பிரியமாக இருந்தால் நம்ம இந்த தேசத்தை என்ன செய்வார்? ஆமென் சொல்லுங்க. அப்பயே இப்படி சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியம் வைத்து, மனுஷர் மேல் பிரியம் வைத்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். அல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியம், அதனால தான் குமாரனா இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆமென். நமக்காக ரத்தம் சிந்தும்படி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார், நம்மேல பிரியம் வைத்து. இவர் அப்பயே சொல்கிறாரு, நம்மேல் பிரியமாக இருந்தால் தேசத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. அவர்களை காத்து நிழல் விலகிற்று. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நிழல் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய நிழல் போல நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் போனால் நிழல் என்ன செய்யிட்டு இருக்கோம்? கூடயே வரும். நீங்கள் நிழலை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் நிழல் போல என் கூட வரான்னு நினச்சிங்க. அல்லேலூயா. நிழல் போல உங்களை தொடர்ந்து வருகிற ஆண்டவர், அவர் மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்துகிற தேவ். நிச்சயமாக தருவார் என்று நம்பிக்கையோடு பேச, இது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை பேச வேண்டும். அவிசுவாசம் தேவனை விட்டு விலகச் செய்யும். அவிசுவாசம் பின்மாற்றமடைய செய்யும். அவிசுவாசம் தேவனை விட்டு பிரித்து விடும். அல்லேலூயா. அவிசுவாசம் உங்களை பாவம் செய்ய தூண்டிடும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கலாம். எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்து. எஸ்ரா சொல்கிறாரு, அலங்கத்தை கட்டுறதுக்காக நாங்கள் போகிறோம்.
அப்படி போகும் பொழுது ராஜாட்ட சில காரியங்களை கேட்டு வாங்கினாங்க. அப்போ எங்களுக்கு வழியிலே துணை செய்வதற்கு, எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரலாம், பாதையில் கொள்ளையர்கள் இருப்பாங்க, அவர்களை தப்பு வைப்பதற்கு இராணுவ வீரரையும் சேவகரையும் குதிரை வீரரையும் எங்களுக்கு தேவை அப்படின்னு ராஜாட்ட கேட்கிறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு? வெட்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறார். ஏன்னா நாங்கள் ராஜாட்ட சொல்லியிருந்தோம், ராஜாவுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லியிருந்தோம். என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அடுத்து கீழே படிக்கலாம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு, எப்பா நாங்கள் கர்த்தரை தேடினால் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது, தம்மை தேடுகிறதுக்கு பலன் அளிக்கிறது என்பதை ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் அவரை விட்டு விலகுற மேலே தேவனுடைய கோபம் இருக்குன்றதையும் நாங்கள் என்ன செய்திருந்தோம். அப்போ நான் ராஜாட்ட கேட்டால் நான் தேவனை என்ன செய்யலை? நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? நான் ராஜாட்ட கேட்டால் என்ன அர்த்தம்? நான் தேவன் மேலே நம்பிக்கையாக இல்லாமல் இந்த சத்துருக்களுக்கு நான் பயந்து, வழியிலே இருக்கிற கொள்ளையர்களுக்கு பயந்து நான் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்கிறேன்? விளக்குகிறேன். அதனால ராஜாட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனுஷன்ட்ட கேட்கறத விட தேவனிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு நன்மை செய்வார், அவர் நமக்கு பலன் அளிப்பார். இதில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கு. மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் என்ன செய்ய வேண்டாம். ஆனால் அப்படி செய்யலைன்னா அவர்கள் மேலே தேவ கோபம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பாருங்கள், எஸ்ராவுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. அதான் எரேமியா 31, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. 17:5, எரேமியா 17:5. நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை, அவனுடைய வலிமை மேலே, அவனுடைய ஸ்ட்ரென்த் மேலே நம்பிக்கை, அவனுடைய அதிகாரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற கூட்டம் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் பாருங்க, அவன் நன்மையை காண முடியாது. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் அதாவது வசந்த காலத்தில் கூட, அறுப்பு காலத்தில் கூட அவன் என்ன செய்ய மாட்டானா? நன்மையை காண மாட்டான்னு அர்த்தம், அதனுடைய அர்த்தம். அடுத்து 6ஆம் வசனத்தில், ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தா அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்தில் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வந்தால் கூட, பயங்கரமான வறட்சி இருந்தால் கூட அவனுடைய இலைகள் செழிப்பாயிருக்கும். அல்லேலூயா, பசுமையாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவன் தப்பாமல் கனி கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே திரும்பட்டும். அப்போ தான் நம்முடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நம்மளை எழுந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் நீங்கள் யாருக்கு செய்ய முடியும்? பிள்ளைகள் தேடும் பொழுது நீர் நன்மையை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர், நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறீர். எந்த மனிதனிடத்திலையும் நாங்கள் எங்கள் கைகளை உயர்த்தாதபடி, ஓ சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொன்னது போல இந்த காலை வேளையிலே எங்களுடைய விசுவாசம் அப்படியாய் திரும்பட்டும், நன்மையை காணட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் வந்து உபவாச காலத்திலே ஆண்டவரே, அந்த எஸ்ரா சொல்றார், நான் உபவாசித்து ஜெபித்தோம், கர்த்தர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று 8:23 படிக்கிறோம். அதுபோல காலைதோறும் விசுவாசித்து ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீரார். எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் பதில் தார். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், வேலை காரியத்தில் இன்று அற்புதம் செய்யுங்க. அனுகூலமான கதவை திறந்து கொடுங்க. தடைகள் நீங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தொழில் இருக்கிற நஷ்டங்கள் மறையட்டும், சரீர பலவீனங்கள் மறையட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிகாலை ஜெபத்தில் ஒவ்வொருவரையும் சாட்சியாக எழுப்பும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கான அனைத்து தேவைகளை சந்திப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நேற்றைக்கு ஊழியர்களுக்காக அநேகர் ஆண்டவரை அரிசி வாங்கி கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்து நன்மை கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் ஆண்டவரை வானத்தில் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சொத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவார். ஆமென்.